ரூம் நம்பர் 307 கீ கொடுங்க. ஓகே சார். என்ன சார் இது? ரூம் கே கேட்டா லக்கேஜ் எடுத்து வைக்கிறீங்க சார். இனிமே இவங்க இங்க தங்க முடியாது சார். ரூமுக்கு பில் கட்ட இவங்க கிட்ட பணம் கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. ஹோட்டல் பில்லுடைய சார்ஜ் எல்லாம் கட்டுறதுக்காகத்தான் பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன். போன இடத்துல ஒருத்தன் பணத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு போயிட்டான்ப்பா. ப்ளீஸ் 4-5 நாளைக்குள்ள பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஹோட்டல் பில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறேன். நீங்க எதுவுமே செட்டில் பண்ண வேண்டாம் சார். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஏதோ எங்க முதலாளி உங்க மேல இறக்கப்பட்டு பெண்டிங் அமௌண்ட் எல்லாம் வாங்க வேண்டாம், ரூமை காலி பண்ணா போதும்னு சொல்லிட்டாரு சார். அதனால எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க. இனிமேல் இந்த பக்கமே திரும்பி பார்க்காதீங்க. தம்பி, யாரை பார்த்து என்ன கேட்குறீங்க? இவர் ரிப்பேர் பட்டவர்னு தெரியுமா உங்களுக்கு? மகாலிங்கிற பேரை பிசினஸ் பண்றவங்க கிட்ட கேட்டு பாருங்க. சார், இவர் வாழ்த்து கெட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும் சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஓஹோன்னு வாழ்ந்த மனுஷங்கிறதுனால தான் இவ்வளவு நேரம் நான் தன்மையா பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் பேசுற விதமே வேற. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க சார். என்னப்பா திடீர்னு ரூமை காலி பண்ண சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? இவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு நான் எங்க போக முடியும்? புரிஞ்சுங்க. அதுக்காக பணம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கறதுக்கு இது என்ன இலவச விடுதியா? தம்பி, நான் வாடகைக்கு வீடு பார்த்துக்கிட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரமே கிடைச்சிரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கலாமே. எங்க ஓனர் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு சார். அந்த மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. கிளம்புங்க சார். என்னங்க, இதுக்கு மேலே இங்க இருக்க வேண்டாம். வாங்க போயிடலாம். லக்ஷ்மி, நீ கொஞ்சம் சும்மா இருமா. உங்களெல்லாம் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நான் தான். நானே இதை சரி பண்றேன். தம்பி, நான் சொல்றதை தயவு செய்து புரிஞ்சுக்க தம்பி. எனக்கு ஜஸ்ட் ஒரு நாள் இல்ல 4-5 மணி நேரம் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நிச்சயமா. ஐயோ, ஏன் சார் சொன்னா புரியாதா? தம்பி, என் தலையை அடமான வச்சா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஹோட்டல் பில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறேன் தம்பி. ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க ப்ளீஸ். மகாலிங்கம் சார், உங்களுக்கு என்ன ஹோட்டல் பில்லை செட்டில் பண்ணி நீங்க எங்க தங்கணும், அவ்வளவுதானே? உங்களுக்கு நான் பணம் தரேன் சார். இந்தாங்க சார். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க எதுக்காக எனக்கு உதவி பண்ணணும்? வேண்டாம் சார், வேண்டாம் சார். உங்களை பத்தி யாருக்கும் தெரியாதா என்ன? ஸ்டீல் சக்கரவர்த்தி மகாலிங்கன்னா உலகத்துக்கே தெரியுமே சார். சார், நானும் இந்த ஹோட்டலில் தான் சார் தங்கியிருக்கேன். இங்க நடந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தேன். மனசு கேட்கல சார், அதான் ஹெல்ப் பண்றேன். இந்தாங்க சார். வேண்டாம் சார், ப்ளீஸ் வேண்டாம். இப்போ நீங்க இக்கட்டான சூழ்நிலையில இருக்கீங்க. எனக்கு என்னமோ உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுது. ஏன் சார் வேண்டான்றீங்க? ஏமா, நீங்களாவது உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். அப்பா, நீ சும்மாருமா. எதுக்கு சார் வேண்டாங்கிறீங்க? நான் உங்க மேல இறக்கப்பட்டு இனாமா கொடுக்குறேன்னு தானே வேண்டாங்கிறீங்க. இது இனாம் இல்லை சார், கடன். வட்டி எவ்வளவோ நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. உங்களால் எப்போ முடியுதோ அப்போ திருப்பி கொடுங்க. உங்க பிரதரா நினைச்சு வாங்கிக்கிங்க சார். யோசிக்காதீங்க சார். சார் பேலன்ஸ்லாம் செட்டில் பண்ணிடுவாரு. இமிடியேட்டா சாவி கொடுங்க. லக்கேஜ் எல்லாம் ரூம்ல எடுத்து வைக்க சொல்லுங்க. பிடிங்க சார். சார், உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னே தெரியல. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சார்? ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன உதவி தானே. வரேன் சார்.
சார், இந்த உலகத்துல இன்னும் நல்லவங்க இருக்குதான் சார் செய்யறாங்க. ஆமா சதாசிவம், கூடிய சீக்கிரமே வாடகைக்கு வீடு பார்த்துருங்க. சரி, நீங்க புறப்படுங்க. சரிங்க சார். நீங்க ரூமுக்கு போங்க, நான் பில்லு செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். சுவாமிஜி, ஆ? இவங்க 3 பேரையும் ஆசிரம பணிகள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு நம்ம குருஜி தடை போட்டிருக்காராமே, அது எதனாலன்னு தெரியுமா? இவங்க நீலாம்பரிய கங்கையில தள்ளி கொல்ல பார்த்துருக்காங்க. அது முடியாம போனதும் ரவுடிங்களை ஏவி விட்டு கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு குருஜி தடை போட்டிருக்காரு. பார்ப்போம், குருஜி என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத பொறுத்து தான் இவங்க எதிர்காலமே இருக்கு. உங்க 3 பேரையும் நான் போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். ஏற்கனவே நீலாம்பரிய கொல்ல முயற்சி பண்ணீங்க, ஏதோ அறியாமல பண்ணீங்க. இனிமே நீங்க திருந்துவீங்கன்னு உங்களை மன்னிச்சேன். ஆனா நீங்க திருந்தாம கூலிக்கு ஆள் வச்சு மறுபடியும் நீலாம்பரிய கொல்ல பார்த்திருக்கீங்க. இது மன்னிக்க முடியாத குற்றம். அதனால நீங்க ஜெயிலுக்கு போறதுதான் சரியான தீர்வு. இந்த ஆசிரமத்துல காலங்காலமா நாங்க சேவை செஞ்சுட்டு வரோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த நீலாம்பரிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, அது ஏன் குருஜி? அதுக்குண்டான விளக்கத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா எங்க மேல நடவடிக்கை எடுங்க. உங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. குருஜி, நாங்க ஒன்னும் தெருவுல போற சாதாரண மனுஷங்க இல்ல. உங்களுக்கு அப்புறம் தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க எங்களுக்கு விளக்கம் சொல்லித்தான் ஆகணும். குருஜி, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் முன்னாடியே நீங்க இப்படி பேசுறீங்கன்னா உங்களுக்கு பதவி வெறி பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். பதவி வெறியும் அதிகார போதையும் எதுல வேணாலும் இருக்கலாம், ஆனா சிவனுக்கு தொண்டு செய்யற ஆசிரமத்துல மட்டும் இருக்கவே கூடாது. உங்களை இதுக்கு மேலேயே இங்க இருக்க விட்டா உங்களுக்குன்னு ஒரு கோஷ்டியை உருவாக்கிடுவீங்க. அதனால உங்களை இந்த ஆசிரமத்தை விட்டே நீக்க போறேன். குருஜி, மன்னிக்கணும் குருஜி. இவங்க 3 பேரையும் இந்த ஆசிரமத்தை விட்டு நீக்க வேணாம், மன்னிச்சு விட்டுடுங்க. மன்னிப்பா? எத்தனை முறை இவங்களை மன்னிச்சாலும் இவங்க திருந்த மாட்டாங்கம்மா. தண்டிச்சா மட்டும் திருந்திடுவாங்களா குருஜி? இவங்க என் உயிருக்கு குறி வச்சவங்க தான், என்னை கொல்ல ஆள் அனுப்பினவங்க தான். ஆனாலும் இவங்களை தண்டிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏமா இப்படி சொல்ற? இவங்களை மன்னிச்சு விட்டா இன்னும் தைரியமா தவறுகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எனக்கு இன்னும் ஆபத்து அதிகம் ஆயிடும்னு நினைக்கிறீங்களா? உங்க ஆசையும் சிவபெருமானோட துணை இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது குருஜி. பிட்டுக்கு மண் சுமந்து பெரும்பால அடி வாங்கின சிவபெருமான் பெரும்படி கொடுத்த பாண்டிய மன்னரை தண்டிச்சாரா? அருள் புரியதானே செஞ்சாரு. அப்படிப்பட்ட சிவபெருமாளுக்கு தொண்டு செய்ய வந்திருக்கிற நீங்க மனசுல கோபத்தையும் குரோதத்தையும் இப்படி வளர்த்துக்கலாமா? வேண்டாம், இனிமேலாவது தெரிஞ்சுக்க. இல்லைன்னா நெத்தி நிறைய நீங்க பூசி இருக்கிற விபூதிக்கும் கழுத்து நிறைய போட்டிருக்க ருத்ராட்ச மாலைக்கும் அர்த்தமே இல்லாம போயிடும்.
நீலாம்பரியே சொன்னதுனால இந்த தடவைய உங்களை மன்னிக்கிறேன். இனிமேலாவது திருந்தி வாழ பாருங்க. எங்களை மன்னிச்சிடுங்க குருஜி. இனிமே நாங்க இந்த மாதிரி நடந்துக்க மாட்டோம். ம். குருஜி, என்ன எதுக்காக இங்க தங்க வச்சிருக்கீங்க? என்னோட கடமைகள்லாம் என்ன? இதெல்லாம் இப்பவாவது சொல்லுங்களே குருஜி. இது வரைக்கும் அப்பா அம்மான்னு நினைச்சிட்டு இருந்தவங்கள என் பேரண்ட்ஸே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப என்ன பெத்தவங்க யாரு? அவங்க எங்க இருக்காங்க? சொல்லுங்க குருஜி, என்ன பெத்தவங்க யாரு? அவங்கள நான் பாப்பேனா இல்லையா? அவங்களோட சேர்ந்து நான் வாழ்வேனா? தயவு செஞ்சு சொல்லுங்க குருஜி. கூடிய சீக்கிரம் சொல்றோம்மா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திரு. ஹலோ. ஹலோ சார், நான் சம்பத் பேசுறேன். சம்பத்தா? யாரு? என்ன சார், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? காலைல ஹோட்டல் பில்லுக்கு பணம் கொடுத்தனே. ஐ எம் so சாரி சார். ஒரு அவசரத்தில் உங்க பேரை மறந்து போயிட்டேன். பரவாயில்ல சார், உங்களை நேர்ல பார்த்து பேசணும். கொஞ்சம் என் ரூமுக்கு வர முடியுமா? அப்படியா? வரேன் சார், நிச்சயமா வரேன். எந்த ரூம்ல இருக்கீங்க சார்? ரூம் நம்பர் 204. ஓகே சார், வரேன். இந்தாங்க. லக்ஷ்மி, இந்த மிஸ்டர் சம்பத் அதான் காலையில் நமக்கு உதவி பண்ணாரே அந்த மனுஷன். அவர் ஃபோன் பண்ணாரு, ஏதோ பேசணுமா என்கிட்ட. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. போயிட்டு வாங்க. வாங்க மகாலிங்கம் சார், வாங்க உட்காருங்க. சாரி, நீங்க கூப்பிட்ட உடனே எனக்கு சட்டுன்னு தெரியலைங்க. காலையில் நடந்த பிரச்சனைலாம் மறந்து நார்மலாக இருப்பீங்கன்னு நினச்சி நான் ஃபோன் பண்ணேன். ஆனால் இப்போ தான் தெரியுது டோட்டலாக நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. ஐ எம் சாரி சார். நான் மறந்துருக்க கூடாது தான். திடீர்னு ஃபோன் வந்தப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. ஐ எம் சாரி. விடுங்க சார், நம்ம வேற ஏதாவது பேசுவோமே. சொல்லுங்க சார். என் பேர் சம்பத்குமார். குன்னூரில் டீ எஸ்டேட் வச்சுருக்கேன். ஒரு புது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் சென்னைக்கு வந்திருக்கேன். நல்லது சார். உங்கள் புது பிஸ்னஸ் நல்லா வரதுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆனால் உங்கள் நிலைமையை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். சார், போனதெல்லாம் போட்டோம் சார். நான் உங்களை பழைய லெவலுக்கு கொண்டு வந்துடுறேன் சார். எப்படி சார்? எனக்கு ஒன்றும் புரியல சார். என் பர்சனல் லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி பண்ணிட்டேன்னா உங்கள் லெவலையே மாற்றிடுவேன் சார். சார், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சார், நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன். என் பொண்டாட்டி சேர்த்து 5 வருஷம் ஆச்சு. ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை தேடிட்டு இருக்கேன். காலையில் உங்கள் பொண்ணு நந்தினியை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளை 2ஆம் தரமா கஷ்டப்படுற எனக்கு உதவி பண்ற மாதிரி நாடகம் ஆடினே கேவலம் இதுக்காகத்தானா? என்ன சொன்ன காலையில? பிரதர்னு நினைச்சு உதவி பண்ணியா? பிரதர் அந்த வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு அருகது கிடையாதுடா. சரியான பொம்பளை பொறுக்கி பிசினஸ் மேன் பெரிய மனுஷன் நாடகம் போட்டுக்கிட்டு சுத்துறியா? உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கின ஒரே காரணத்துக்காக உன் மேல கை ஓங்காம இருக்கு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின ஜாக்கிரதை. மேனேஜர் சார், நான் மகாலிங்கம் பேசுறேன். நீ காலையில் அந்த 204 இருக்கிற ஆள் கொடுத்த பணத்தை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நான் உடனே ரூமை காலி பண்றேன். தேங்க்யூ சார். லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னங்க, என்னாச்சு? உடனே துணிமணி எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புங்க. ஒரு நிமிஷம் கூட இந்த ஹோட்டல்ல நம்ம தங்கக்கூடாது. எதுக்கு கோவமா இருக்கீங்க? எதுக்கு எல்லாரையும் கிளம்ப சொல்றீங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எதுவும் கேட்காத, உடனே கிளம்புங்க. அப்பா,
அதான் சம்பத் சார் கிட்ட பணம் வாங்கி காலையிலே ஹோட்டல் பேலன்ஸ் எல்லாமே செட்டில் பண்ணியாச்சே. அதுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு? அடச்சி சாரா சார், அவங்க ஒரு அயோக்கியம் பொம்பளை புருக்கி. இந்த இடத்துல இதுக்கு மேல நாம இருக்கிறது சரியில்லை. உடனே புறப்படுங்க. என்னங்க எதேதோ பேசுறீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. உடனே பேக் பண்ணிட்டு கிளம்புங்க. இல்லங்க, அந்த சம்பத்தை பார்க்க போன போது ஏதோ நடந்திருக்கு. சொல்லுங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஐயோ, அந்த அசிங்கத்தை கேட்காத ராஜலட்சுமி. உடனே பேக் பண்ணி புறப்படுங்க. டாட், என்ன டாட் ஆச்சு சொல்லுங்க. அப்பா, என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானப்பா புரியும். என் பொண்டாட்டி 5 வருஷம் ஆச்சு. ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை தேடிட்டு இருக்கேன். காலையில உங்க பொண்ணு நந்தினியை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளை 2ஆம் தரமா அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருப்பான். அவனை சும்மா விட மாட்டாப்பா. அவன நந்தினி, வேண்டாமா, அவனால இவ்வளவு அவமானம் ஆயிடுச்சு. பேசாம ரூம காலி பண்ணிட்டு போயிடலாமா? என்னமா பேசுறீங்க நீங்க? அந்த ஆளுக்கு இருக்கிற வயசுக்கு இவ்வளவு போய் 2ஆம் தரமா கேக்குறான். அவனை எப்படி சும்மா விட சொல்றீங்க? நீ வா. எவனோ ஏதோ பேசிட்டு போட்டோம். பதிலுக்கு நாமளும் பேசி அவமானப்பட வேண்டாம். அப்பா சொல்றதுதான் சரி. வாங்க, நாம ஒதுங்கி போயிடலாம். அழுது அழுது கண்கள் ரெண்டில் அன்பு மீண்டது. அரவணைக்கும் அன்பை விட்டு சொந்தம் சென்றது. என் வாழ்வின் போராட்டம் என்னை சேர்ந்தது. தட்டாமல் எங்கேயும் கதவுகள் திறக்காது. பயணம் செய்த பாதை எங்கே? உறவு என்ற வார்த்தை எங்கே? வாழ்க்கை ஒரு பொய்தானோ? வழி என்ன செய்து தேடி வந்து தங்குனதுக்கு முள் மீது போட்டு நல்ல மரியாதை கொடுத்துட்டீங்க. கிடக்கின்றே கண்ணீரில் கனவை ஏந்திக் கொண்டு நடக்கின்றே. பயணம் செய்த பாதை எங்கே?